அங்க அடிச்ச யார் எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. இது வெற்றி தலைவர் அரசு. இந்த மிரட்டல்களாம் பயப்படுற அரசு கிடையாது. பிரச்சனைகள் கொண்டு வருகிற பொழுது அங்க எல்லாரும் எழுந்திருக்கிற போது எங்காலுங்க என்ன மரக்கட்டையா உட்கார்ந்து இருக்க முடியும்? ஒரு திரைப்பட காட்சியில சுனா பணம் இருந்து ஆட்ட திருடரை பத்தி கேட்டா அவரு பதறுவாரு, ஐயோ ஐயோன்ட்டு. இந்த மலைகளும் இந்த ஜல்லியும் இந்த மணலும் யார் கண்ட்ரோல்னா இன்னைக்கு பழைய முறையில யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கண்ட்ரோல் இருக்கு. இவர் சீல் வைக்க போனா உடனே ஜல்லி கிடைக்காம பாக்க, அப்ப ரேட் ஏறுது. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை புடிச்சு உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யார் குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்ச யார் எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யார் யாரெல்லாம் பினாமி நிறுவனங்களை உருவாக்கி மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் யார் பேரையும் சொல்லாமல் சொன்னார்கள். அப்படி பேசியிருக்கும் போது இருங்க அவர் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவர் தான் முதல்ல அவர் மரியாதை குறைவில்லாமல் பேசினார். இல்ல நாங்க இல்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் யார் பேருமே குறிப்பிடல. குறிப்பிடாத போது ஏன் நீங்க எல்லாருமே எழுந்திருக்கிறீங்க? எதுக்கு நீங்க இதை பத்தி பேசுறீங்க? மதுரையில முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்க இருக்கிற குவாரிகள்லாம் கட்டுப்படுத்தி வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவருக்கு உள்ளே வரவில்லை என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார்? இப்படி சொல்லிட்டு நான் பேர சொல்லலாம் எப்படி? ஒன்று இரு. அடுத்து வர இருங்க நீங்க நல்லவர் பேர் வச்சிருக்க, நீங்க யாருக்கு எடுத்துக்கிறீங்க? அடுத்து அமைச்சர் பெருமக்கள் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் யார் பேரையும் சொல்லல, நான் யார் பேரையும் சொல்லலன்னு சொல்லிட்டு பங்களா கட்டி இருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காரு, எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தா சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்காரு பட்டி போனமா இல்லையா? ஒன்று நான் கேட்கறது, சம்பந்தப்பட்ட துறை பற்றி பேசுகின்ற பொழுது பல்வேறு வகையில பொதுக்கூட்டம் மாதிரி எப்ப பார்த்தாலும் பொதுக்கூட்டம் பேசுறீங்க. நாங்க பொதுக்கூட்டம் பேசல. பொதுக்கூட்டம் போல நீங்கள் தான் பல்வேறு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பேரவைத் தலைவரிடத்துல ஆதாரத்தை காட்டணும் சொல்றது என்ன தவறு? ஆதாரம் கொடு என்று சொல்ற காரணத்தினால் பேசுகிறேன் என்று பொத்தாம்பதுவாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? பிரச்சனைகள் கொண்டு வருகிற பொழுது அங்க எல்லாரும் எழுந்திருக்கிற போது எங்காலுங்க என்ன மரக்கட்டையா உட்கார்ந்து இருக்க முடியும்? உணர்வு வரதானே செய்யும். கொஞ்சம் கூட சபை மரபு இல்லாம சபாநாயகர் இருக்கும்போது இங்க நடக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம் அமைதியா இவங்க சொல்லாத கருத்தா விமர்சனத்துக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இது ஒரு செட்டப். பின்னாடி இருக்கிறவங்க ஏங்கிறது அதுங்கிறது அவன் இவன் அடிக்க வருது. உடனே இவரு ஏன்ச்சு கட்டுப்பாடு எங்களுக்கு சொல்லி தராங்களாம். கொஞ்சம் திரும்பி அவரை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. நான் மீண்டும் இதே தான் சொல்லுகிறேன், இது வெற்றி தலைவர் அரசு. இந்த மிரட்டல்களாம் பயப்படுற அரசு கிடையாது. நாகரிகமா பேசணும். சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறாரு, எவ்வளவு பேர் எழுந்து நின்று கத்துறாங்க. அவங்கள விட வயசுல பெரியவங்க. இப்போ நான் பேசும்போது அதான் என்ன செய்கை, இது கையில செய்கை பண்றது, எழுந்து நின்னாலே அங்க கமெண்ட் பாஸ் பண்றது, மைக்கு வாங்கி ஆக்கப்பூர்வமா பேசுங்க. ஆனா உண்மைக்கு புறம்பா அவர் என்ன சொல்றாரு? மூத்த உறுப்பினர் என்ன சொல்றாரு? நாங்க கட்டுப்பாடு இல்லாம பேசுறோமா, நாங்க பொத்தாம் பொதுவா பேசுறோமா? முதல்ல நாகரிகமா எப்படி பேசணும்னு அவருடைய உறுப்பினர்களுக்கு சொல்லி தரணும்னு உங்க மூலம் சொல்லிக்கிறோம். ஒண்ணு இந்த விவாதம். ரெண்டாவது எங்கேயாவது இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல இத்தனை இழிவாக வா போ வாடா போடா அவனே எல்லாம் பேசுறது ஏன் அனுமதிக்கிறீங்க? மைக்ல பேசினாதான் பேச்சா? மைக்கில் அவ்வளவு கமெண்ட்ஸ் பேசும்போது இது எல்லாம் ரத்தம். வெற்றி தலைவரினுடைய தலைமையில புதிய தலைமுறை அரசியல் வந்துருக்கு. நல்ல பாடங்களை சொல்லி கொடுங்க, எப்படி நல்லா பேசணும்னு சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு வம்புக்கு இழுப்பதே அவங்க தான். ஒரு திரைப்பட காட்சியில சுனா பணம் இருந்து ஆட்ட திருடரை பத்தி கேட்டா அவரு பதறுவாரு, ஐயோன்ட்டு. அவர் யாரு பேருமே சொல்லல. இப்படி நாகரிக பேசுவது கண்டிப்பாக ஏற்புடையது அல்ல என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.